விஜய் திரிஷா இணைந்து நடித்த 5 திரைப்படங்கள். 20 வருடங்களாக தொடரும் கெமிஸ்ட்ரி. இப்போது பார்ப்போம். சினிமாவை பொறுத்தவரை நடிகர்கள் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் அவர்கள் ஹீரோவாக தான் நடிப்பார்கள். ஆனால் இதற்கு இணையாக தற்போது வரை ஒரு சில நடிகைகள் மட்டும் நடிகையாக நடிக்கிறார்கள். ஆனால் இதற்கு இணையாக தற்போது வரை திரிஷா ஹீரோயினாகவே நடித்து வருகிறார். அதிலும் விஜயுடன் தொடர்ந்து 5 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். இவருடைய கெமிஸ்ட்ரி 20 வருடங்களாக ஒர்க் அவுட் ஆகிறது என்றே சொல்லலாம். இவர்கள் இணைந்து நடித்த 5 திரைப்படங்களை பற்றி இப்போது பார்ப்போம். முதல் திரைப்படம் கில்லி. தரணி இயக்கத்தில் 2004ஆம் ஆண்டு கில்லி திரைப்படம் வெளிவந்தது. இதில் விஜய், திரிஷா, பிரகாஷ்ராஜ் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இப்படம்தான் இவர்கள் இருவரும் ஜோடியாக நடித்த முதல் படம். இவர்கள் நடித்த முதல் படத்தின் மூலமே இவர்களுடைய கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் அவுட் ஆகிறது என்று ரசிகரிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 20 நாட்களுக்கு மேல் ஓடி பிளாக் பாஸ்டர் ஹிட்டானது. அத்துடன் விஜயின் கெரியர் மிக சிறந்த படமாக ஆனது. இப்படம் மூலம் திரிஷாவுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. இரண்டாவது படம் திருப்பாச்சி. பேரரசு இயக்கத்தில் 2005ஆம் ஆண்டு திருப்பாச்சி திரைப்படம் வெளிவந்தது. இதில் விஜய், திரிஷா, பசுபதி மற்றும் யுகேந்திரன் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இப்படம் அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் விஜய், திரிஷா அவர்கள் காதல் அழகாக காட்டப்பட்டிருக்கும். இந்த திரைப்படம் திரையரங்குகளில் 175 நாட்கள் ஓடி வணிக ரீதியாக வெற்றி அடைந்துள்ளது. மூன்றாவது படம் ஆதி. இயக்குனர் ரமணா இயக்கத்தில் 2006ஆம் ஆண்டு ஆதி திரைப்படம் வெளிவந்தது. இதில் விஜய், திரிஷா, பிரகாஷ்ராஜ் மற்றும் விவேக் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இப்படம் மூலம் இவர்கள் 3வது முறையாக ஜோடி போட்டு நடித்தார்கள். இப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இப்படத்தை S.A. சந்திரசேகர் தயாரித்தார். 4வது படம் குருவி. தரணி இயக்கத்தில் குருவி திரைப்படம் 2008ஆம் ஆண்டு வெளிவந்தது. இதில் விஜய், திரிஷா, விவேக் ஆகியோர் நடித்திருப்பார்கள். இப்படத்தை கில்லி படத்தை இயக்கிய தரணி தான் இயக்குகிறார் என்பது தெரிந்த பிறகு இப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இப்படம் பூர்த்தி செய்யவில்லை. ஆனாலும் இது பாக்ஸ் ஆபீஸில் சராசரியாகும் மேல் வசூலை பெற்றது. அதே மாதிரி வெளிநாட்டு பாக்ஸ் ஆபீஸில் அதிக அளவில் வெற்றி பெற்றது. 5வது திரைப்படம் லியோ. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ திரைப்படம் 2024ஆம் ஆண்டு வெளிவந்தது. இப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பாக்ஸ் ஆபீஸில் 440 கோடி வரை வசூல் செய்தது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.